30 days 30 RE beginner challenge ஓட இன்னைக்கு டே நம்பர் 29. ஸோ ஹாய், திஸ் இஸ் ஃப்ரம் ஹெச்ஆர் ஆர் டிசைனர். இன்னைக்கு நம்ம கட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்கை ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு தென் அதை ஃபுல்லாக செயின் வித் ஜிக்ஸாக் கொடுத்து கவர் பண்ணிக்கிறேன். இப்போ மிடில் நமக்கு கிளாத் இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் காமிக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா த்ரெட் ரிமூவர்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்துட்டு ஒரு குட்டி ஹோல் மாதிரி போட்டுட்டு தென் நம்ம கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு எட்ஜஸ்லாம் நீட்டாக கட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபயர் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். ஃபயர் ஒர்க் நீங்கள் பண்ணும்போது பேக் சைடில் ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம ஜரி த்ரெட் தானே கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் ஷேப் ஃபுல்லாக. ஸோ நமக்கு வந்துட்டு ஜரியில் பட நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம லைட்டாக ஃபயர் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம டேப் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ஃபயர் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக கிடைக்கும். நீங்கள் கட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுற கிளாத்துக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஏதாச்சும் கிளாத் எடுத்து நீங்கள் பேக் சைடில் க்ளூ கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர் வந்துட்டு நீங்கள் அப்படியே கூட விடலாம். கட் ஒர்க்கில் நீங்கள் ஹேங்கிங்ஸ் கூட கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்கொயர் ஷேப் எடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷேப்ஸ் எடுத்துகிட்டு எட்ஜஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஹேங்கிங்ஸ் கொடுக்கலாம். இந்த எட்ஜ் டு அந்த எட்ஜ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஆர் வந்துட்டு எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மிடில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டிஸ் தான். நான் இப்போ வந்துட்டு எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் வந்துட்டு பேக் சைடில் ஒரு கிளாத் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் டூ ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் Day 30.